Hi students, 10th max exercise 3.9 first sum. Determine the quadratic equation whose sum and product of roots are. ஓகேவா, என்ன கேட்குறாங்கன்னா determine the quadratic equation கேட்குறாங்க. கொடுத்துருக்குது sum of root product of root கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் 24 மாதிரி தான். இது sum of root, இது product of root, இது sum of root, இது product of root. இதில் sum of root, product of root, இது sum of root, product of root. ஓகேவா. ஸோ quadratic equation நம்ம ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி quadratic equation ஜென்ரல் ஃபார்ம் எழுதிடலாம். ஓகேவா, ஜென்ரல் ஃபார்ம் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து நம்ம quadratic equation ஃபார்மேஷன். கொடுத்துருக்கிறது சம் ஆஃப் ரூட், ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கொடுத்ததுனால இந்த ஃபார்முலா ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, சம் ஆஃப் ரூட் வந்து சம் ஆஃப் ரூட் மைனஸ் 9, ப்ராடக்ட் ஆஃப் ரூட் 20. ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன், மைனஸ்க்கு மைனஸ் வச்சுக்கிறேன். சம் ஆஃப் ரூட்டுங்கிற இடத்துல என்ன இருக்குது, -9 இருக்குது, அப்போ -9 எழுதிக்கிறேன். அடுத்து ப்ளஸுக்கு ப்ளஸ் எழுதிக்கிறேன். ப்ராடக்ட் ஆஃப் ரூட் 20னால 20 எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு 0. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணால் போதும். இது ரொம்ப ஈஸி தான். எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஓகே, இங்கே எக்ஸ் இருக்குது. ஓகே, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. 9 இன்ட்டு எக்ஸ் 9x ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட quadratic equation ஃபார்ம். ஓகேவா. செகண்ட் கொஸ்டினில் பாரு, சம் ஆஃப் ரூட்டுங்கிறது 5/3, ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்து 4. ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்ம் ஜென்ரல் ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கிறோம், மைனஸ்க்கு மைனஸ் எழுதிடலாம். சம் ஆஃப் ரூட் என்னது 5/3. ஸோ 5/3 எழுதிக்கிறோம். அடுத்தது எக்ஸுக்கு எக்ஸ் எழுதிக்கிறோம், ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டுங்கிறது 4 எழுதிட்டோம் ஈக்குவல் டு 0. ஓகேவா. ஸோ இப்போ இந்த இதில் வந்துன்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 5/3 எக்ஸு ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0 வருதா. ஸோ அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இது 3 இருக்கிறதுனால காமனாக 3 எல்சியம் எடுக்கும்போது இங்கே கீழே 3 இருக்கிறதுனால மேலே 3 மல்டிபிள் பண்ணிக்குமா. ஸோ 3x² மைனஸ் 5x ப்ளஸ் 3 கூட மல்டிபிள் பண்ணும்போது 4 மல்டிபிள் பண்ணும்போது 12 ஆகிடும். 12 ஈக்குவல் டு 0. இந்த 3 0 கூட மல்டிபிள் ஆனிச்சுன்னா டிவைடில் இருக்கிறது அந்த பக்கம் போனால் மல்டிபிள் ஆகும். ஸோ மல்டிபிள் ஆகும் 0 ஆகிடும். அப்போ என்ன வரும்னா மேலே இருக்கிற டேர்ம் மட்டும் வரும், 5x + 12 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் செகண்ட் கொஸ்டினோட quadratic equation ஃபார்மு. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாரு. தேர்ட் கொஸ்டினில் சம் ஆஃப் ரூட் என்னது -3/2, ப்ராடக்ட் ஆஃப் ரூட் -1. ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் எழுதிடலாம், மைனஸ்க்கு மைனஸ் எழுதிட்டேன். சம் ஆஃப் ரூட்டோட வேல்யூ -3/2 எழுதியாச்சு, இன்ட்டு எக்ஸுக்கு எக்ஸ் எழுதியாச்சு, ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டுங்கிறது என்னது -1. ஸோ -1 எழுதியாச்சு ஈக்குவல் டு 0. ஓகேவா. ஸோ இப்போ சைன் சேஞ்ச் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3/2 இன்ட்டு எக்ஸு, அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ டினாமினேட்டர் 2 இருக்கிறதுனால 2க்கு எல்சியம் எடுப்போம். 2 எடுக்கும்போது இது 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 2x² ஆகிடும். இங்கே ப்ளஸ் 3x மட்டும் வரும். இங்கே 2 இல்லையா, அதனால் 2 மேலே மல்டிபிள் பண்ணும்போது -2 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இந்த டிவைடட் பை 2 அந்த பக்கம் போனால் மல்டிபிள் ஆகும், மல்டிபிள் பண்ணும்போது 0 ஆகிடும். அப்போ மேலே இருக்கிற டேர்ம் மட்டும்தான் ஆன்சராக கிடைக்கும். 2x² ப்ளஸ் 3x - 2 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் தேர்ட் கொஸ்டினோட quadratic equation ஃபார்ம். ஓகே. அடுத்து ஃபோர்த்து கொஸ்டினில் சம் ஆஃப் ரூட்டுங்கிறது -2 -a, சரி மைனஸ் வெளியே இருக்குது, -2 2 - a ஹோல் ஸ்கொயரு, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டு a + 5 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ இதில் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் எழுதிடலாம், மைனஸ்க்கு மைனஸ் எழுதிடலாம். ஓகே. சம் ஆஃப் ரூட்டுங்கிறது மைனஸ் இன்ட்டு 2 - a ஸ்கொயர்னு வரும். ஓகேவா. அடுத்து ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு, சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டுங்கிறது a + 5 ஸ்கொயரு ஈக்குவல் டு 0. ஓகேவா. இப்போ சைன் சேஞ்ச் மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் வச்சுக்கலாம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 - a ஸ்கொயரு, இங்கே ஒரு எக்ஸ் வரும். ஸோ எக்ஸு ப்ளஸ்ஸு இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து அப்படியே வரும், a + 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் இதோட quadratic equation ஃபார்ம். ஓகேவா, எல்லாம் பார்த்துக்கோங்க.